டடை. இன்னும் கொஞ்சம் வெளியே தள்ளு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிராமத்து பிரியா சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க. அதை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, எல்லாருமே வந்துட்டு வெளியில் போயிட்டாங்க. நான் மட்டும்தான் வந்து வீட்டில் இன்றைக்கி இருந்தேன். ஆடு வந்து பார்த்திங்கன்னா கத்துற சவுண்டு கேட்டுச்சு. என்னாச்சு ஏதாச்சுன்னு வந்து பார்த்தா வச்சுக்கோங்களேன், பாதி குட்டி வந்து வெளியே வந்திருக்கு, பாதி குட்டி வந்து உள்ளே இருக்குது. அதோட தலை மட்டும்தான் வந்துட்டு ஆட்டுக்குட்டியோடது வெளியே வந்திருக்கு. அது எவ்வளோ நேரமாக கத்திட்டே இருந்துச்சு. நானும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இதை பற்றி எனக்கும் அவ்வளோவும் தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நின்று பார்த்துருக்கும்போது, அதுக்கப்புறம் அதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா முழு குட்டியுமே வெளியே வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி வீடியோவே போட்டிருப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு ஆடு எல்லாமே வச்சுருப்பாங்க. ஆனால் எனக்கு இந்த ஆடு கத்துற சவுண்ட்லாம் கேட்டுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்துட்டு யார் வீட்டாக இருந்தாலும் போயிட்டு பார்ப்பேன். ஏன் இது கத்தி கிடக்குது, கயிறு கீரை அது கழுத்தில் போட்டு மாட்டிக்கிச்சா அப்படின்ற மாதிரிலாம் போய் பார்ப்பேன். அப்போ வந்து பார்க்கும்போது வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வந்துட்டு ஒரு ஆயா இருப்பாங்க. அவங்க வந்து வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க ஆட்டுக்குட்டி வந்து ஒரே நாள்லேயே 2 ஆடு வந்துட்டு குட்டி போட்டு இருந்துச்சு. அவங்க ஆட்டுக்குட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் தான் போயிட்டு அத வந்து பார்த்துக்கினேன். நாய் வராத, காக்கா வராத அப்படியெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கின்னு இருந்தேன். ஆனா, அன்னைக்கு வந்து எங்க ஆயா இருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு அத காலெல்லாம் புடிச்சு உருவி விடுறது, அந்த குழம்புலாம் வந்து எடுத்து விடுறதா இருந்தாங்க. ஆனா, இன்னைக்கு எங்க ஆடு குட்டி போடும்போது வீட்ல யாருமே இல்ல. எங்க ஆயாவுமே இல்ல. சரி பக்கத்துல யாருனா கூப்பிடலாம் அப்படின்னு போயிட்டாலும் வேற யாருமே இல்ல. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஆட்டுக்குட்டிய நானே தூக்கி அதோட கால்லலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, வெள்ள வெள்ளையா குழம்பு இருக்கும். அதெல்லாம் புடிச்சு எடுத்து விட்டுட்டே இருந்தேன். எனக்கும் சரியா தெரியல. அதுக்கப்புறமா அது வாய்க்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதோட வாயிலருந்து மட்டும் அந்த ஒயிட் கலர்ல ஒரு மாரி ஜெல்லு மாரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணி விட்டுருந்தேன். அப்பதான் வந்துட்டு அது கத்துச்சு. அதுக்கப்புறமா அந்த ஆட்டுக்குட்டியோட தாய வந்து எழுப்பி விட்டு, அதுக்கப்புறம் இந்த குட்டிய எடுத்து அதோட பால் குடிக்க வச்சு, அதுக்கப்புறமா வந்துட்டு கீழ விட்டேன். ஆக்சுவலா அந்த ஆடு வந்துட்டு இந்த குட்டி மேல இருக்கிற அந்த ஜெல்லாம் வந்துட்டு அது வந்து தொடச்சு எடுக்கணும். ஆனா இந்த ஆடு வந்து எடுக்கவே இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட்டு குட்டின்றதுனால அது வந்து சரியாவே கண்டுக்கல. ஒரு வழியா நானும் எப்படியோ அந்த ஆட்ட வந்துட்டு ஆடுகுட்டிய வந்து காப்பாத்தி விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்ல ஆட்டுக்குட்டியோ, ஆடோ இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்மளுடைய கிராமத்து பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, அப்படியே ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். நகத்தலை கிள்ளி விடுவாங்க. இந்த நகத்தை வந்து இதுதான் குழம்பு.